வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். சனிக்கிழமை ஹீரோ, சனிக்கிழமை நாயகன் விஜய் அவர்களுடைய இரண்டாவது பரப்புரை. போன வாரம் திருச்சி, இந்த வாரம் நாகை, திருவாரூர். என்ன பேசினாரு, என்ன விஷயங்கள், விஜய் அவர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாரா இந்த அரசியல்ல, என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 2 மாநாடு நடத்தினாரு. அதை அடுத்து திருச்சியிலிருந்து பரப்புரைய தொடங்கினாரு. அந்த திருச்சியினுடைய முக்கியத்துவம், அண்ணா, எம்ஜிஆர் அப்படி இப்படின்லாம் சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு. அதை அடுத்து திருச்சியிலிருந்து அரியலூர், அரியலூர்லேருந்து பெரம்பலூர் அப்படின்னு இருந்தது. ஆனால் இங்கே ரோட் ஷோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தாம தொண்டர்கள் நிறைய பேர் உற்சாக மிகுதியில கட்சி விஜயோட ரசிகர்கள் கொஞ்சம் உற்சாக மிகுதியில அங்க ஏறி இங்க ஏறின்னு வழக்கம் போல சில விஷயங்களை செய்தாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அல்லது பொது உடைமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், அல்லது அதிமுக, எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவிலிருந்து பார்த்துட்டோம்னாக்க ஒரு கட்சிக்கு தலைமைக்கும் ஒரு தொண்டர்களுக்கும் இடையே ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு டிசிப்ளினோட இருக்கும். அந்த டிசிப்ளினோட ஒரு ஒரு நடிகர் கட்சிய அதனாலதான் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ற வகையில விஜயோட இளைஞர்கள், நடிகர் விஜய் அவர்களுடைய கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு நான் இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் கூட்டத்தை பார்த்துட்டு, அங்க நாகப்பட்டினத்துல மஞ்ச கொள்ளையில எனக்கு தெரிந்த உறவுக்காரர்கள், நண்பர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. தவிர பத்திரிகை நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. திருவாரூர்லயும் அது மாதிரி இருக்காங்க. எங்க அப்பா படிச்ச ஊரே திருவாரூர் தான். கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் படித்த பள்ளியில தான் எங்க அப்பாவும் படிச்சாரு. அந்த கமலாலயம் அங்கெல்லாம் நான் நிறைய தடவை குளிச்சிருக்கேன். ஆடி தேரை பற்றிலாம் நான் ஒரு கட்டுரை 35 வருஷத்துக்கு அப்போல்லாம் விஜய்ன்றவரே நடிக்கிறதுக்கு வரல. அந்த சமயத்துலலாம் நான் போய் எழுதியிருக்கேன். அப்படிப்பட்ட சமயத்தில் தம்பி விஜய் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசுனது, திருவாரூரில் பேசுனது, இதையெல்லாம் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் அவ்வளவு சுலபமாக ஓட்டுகளை கபலீகரம் செஞ்சிட முடியாது. அவங்க ஓட்டை புடுங்கிடணும், இவங்க ஓட்டை புடுங்கிடணும்ன்றது நடக்காத விஷயம். ஏன்னா அது மண் சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தேசம். அது அந்த டெல்டா தேசம்ங்கிறது அப்படித்தான். அதே போல ஆண்டாண்டு காலமாக கீழ்வெண்மணி மாதிரியான பல விஷயங்கள் கம்யூனிச இயக்கத்தின் மேல இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையையும் கௌரவத்தையும் இன்னைக்கும் மக்கள் கிட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த கம்யூனிஸ்ட் போராடின போராட்டங்கள் இருக்குல்ல, அவ்வளவு வலிமை மிகுந்தவை. அதை அடுத்து வந்த திராவிட இயக்கங்கள், குறிப்பா கலைஞர் அவர்கள் அந்த டெல்டா மாவட்டங்கள்ல முன்னெடுத்திருக்கிற போராட்டங்கள், முன்னெடுத்திருக்கிற வளர்ச்சிகள் அப்படிங்கிறதும் அங்க குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள். அதை அடுத்து அதிமுக வந்த பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற தலைவர்கள் வந்த பிற்பாடு சசிகலா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தாக்க முக்குளத்தோருடைய வாக்கு வங்கியை கணிசமாக பெறுகிற அளவுக்கு அதிமுக இருந்துச்சு. இதெல்லாம் டெல்டா மாவட்டங்களுடைய ஒரு விஷயம்ன்றதுக்காக நான் சொல்றேன். அதே போல அன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் ஐயாவா இருக்கட்டும், கலைஞர் அவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களா இருக்கட்டும்னு டெல்டாவுக்கு இப்படியான ஒரு அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளம் ஒன்று உண்டு. அது ஒரு பெரிய மதிப்பு மிக்கதாகவும் அந்த கட்சியில ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பார்க்க வச்சு. ஏன்னா சோழ நாடு சோறுடைத்துங்கிறது தஞ்சாவூர் ஒட்டி எல்லா தமிழ் மக்களுக்குமானது அப்படிங்கிற விஷயம்தான் இங்க பறந்துபட்டு பார்க்கப்படுது. இந்த நிலையில விஜய் அவர்கள் போன முறை செய்த தவறுகளை இந்த முறை செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு நாகப்பட்டினத்தில் அப்படின்லாம் நடந்திருக்காங்க. நேற்றுக்கு எதுக்கெடுத்தாலும் இந்த ஊடகங்கள் எதுக்கெடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸ் இன்று இரவே புறப்பட்டார் அப்படின்னாங்க. எங்கடா போனாரு விஜய்? என்ன இன்று இரவே நாகை புறப்பட்டார் அப்படின்னு நேற்றுக்கு நைட்டு போட்டாங்க. கல்லூரியை வைத்துக் கொண்டிருக்கிற, கட்சியையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சேனல்ல இருந்து இப்படியான ஒரு செய்தி வருது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்லூரியை வைத்துக் கொண்டிருக்கிற, அந்த சேனலை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தொழிலதிபர், கல்வி தந்தைன்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவர் காரியம் சாதிக்கிறதுக்கு எது வேணாலும் செய்வார். திமுக கூட இருந்து எம்பி ஆவாரு, டக்குன்னு பாஜக கூட கூட்டு வச்சுக்குவாரு, டக்குன்னு எந்த நிலைப்பாடு இல்லாம சைலண்ட் மோடுக்கு போவாரு. இப்ப அவர் தாவேகாவுக்கு போறார். அநேகமா தாவேகாவுக்கு போகிற
தாவேகா அப்படிங்கிற நடிகர் விஜயோட கட்சிக்கு செல்கிற முதல் கட்சி அந்த கல்லூரி வைத்திருப்பவருடைய கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படி அடிக்கிறாங்க ஜால்ரா. அதுல செய்திகளை திரித்து போடுறாங்க. இன்று இரவே புறப்பட்டார் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் புறப்படலைங்க. சனிக்கிழமை காலையில இங்கே பனையூர்ல பல்லுகள் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு தனி அவருடைய சொகுசு கார்ல போய் தனி விமானத்துல ஏறி திருச்சி போய் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் நாகப்பட்டினம் வந்தார். இதுக்கு நீங்க கூகுள்ல யாராவது பனையூர்ல இருந்து நாகப்பட்டினம் அந்த ஈசிஆர் ரோடு அதில் நாகப்பட்டினம் வரத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு யாராவது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஆனால் ஏங்க இதுக்கு கார்லேயே வந்திருக்கலாமேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே போல் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருக்கலாம் அவர். அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான கூட்டங்களை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அதெல்லாம் செய்ய தவறிட்டாங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஆமாம் நான் பார்த்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட்லேருந்து ஒரு பிட்டு, அந்த பாக்கெட்லேருந்து ஒரு பிட்டு, காலர்கிட்டேருந்து ஒரு பிட்டெல்லாம் எடுக்காம ஒரு கத்தையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் A4 ஷீட் பேப்பரில் வாசி தான் பேசினாரு. அதுவும் சில நொடிகள் அடுத்த பக்கத்தை திருப்பறதுக்கெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. இதற்கு அடுத்தாப்புல என்ன வரும் அப்படின்னு மனப்பாடம்லாம் செய்யல. இத்தனைக்கும் அவருக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிலாம் இருந்தாலும் கூட அந்த நாட்கள்ல இந்த ஸ்கிரிப்ட் தயாரிக்கப்படலை. அந்த நாட்கள்ல இவர் மனப்பாடம் செய்யலை. அங்க இருந்துகிட்டே தான் அவரு பேப்பரை பார்த்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது 5 தலைவர்களை காணும் அப்படின்னு சொல்லணும். அதை பற்றி நான் தனியாகவே வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கிறதுனால அதை நான் விட்டுறேன். நான் இங்கே நாகை மாவட்டம் மீனவர்கள் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசுகிறாரு. மரைன் டெக்னாலஜி அந்த காலேஜ் ஏன் ஓப்பன் பண்ணலை அப்படின்லாம் கேட்குறாரு. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து காங்கிரஸ் உள்பட திராவிட இயக்கங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து அப்படின்ட்டுலாம் நம்ம பார்த்தோம்னாக்க நாகப்பட்டினத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு மொத்தமா அவர் கேட்டிருந்தாருன்னா விஜயோட பேச்சு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான பேச்சா இருந்திருக்கும். இது வரைக்கும் திமுக ஆட்சியில உட்கார வச்சிங்க, அப்புறம் அதிமுக ஆட்சியில உட்கார வச்சிங்க, உடனே திமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வந்தீங்க, திரும்ப அதிமுக ஆட்சி கொண்டு வந்தீங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளும் நாகப்பட்டினம் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு காலேஜ் உருவாக்கி இருக்காங்களா? ஒரு குடிசையெல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்களா? மீனவர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தாக்க இது வேல்யூபிளான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது, அப்படி செய்யாம வெறுமன எல்லா ஊர்லயுமே அவர் திமுகவை மட்டும் குறிவைத்து பேசுவது அப்படின்றது இருக்குல்ல. பாஜகவை கூட இந்த ஊர்கா மாதிரி தான் தொட்டுக்கிறார். அதே போல எதுக்கெடுத்தாலும் குற்றச்சாட்டுகளை செய்யக்கூடாது. தில்லு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு 75 வருட பாரம்பரிய கட்சி. அது நல்ல கட்சியா, ஊழல் கட்சியா, ஊழல் பண்ணாங்களா, கலைஞரே ஊழல் பண்ணாரா, இல்ல கூட இருக்கிறவங்க ஊழல் பண்ணானா, அடுத்து வந்தவங்க ஊழல் பண்ணாங்களா, அதெல்லாம் அடுத்த விமர்சனத்துக்கு இருக்கட்டும். 75 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர் கழகங்கள்னு கட்டமைப்போட இருக்கிற பிரம்மாண்டமான கட்சி இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் திமுக, அடுத்து அதிமுக. அதே போல தமிழகத்துல இருக்கிற அத்தனை பூத்து கமிட்டி ஏஜென்ட்டுகள்னு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அவர்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியும்னு பார்த்தாக்கா திமுகவையும் சொல்லலாம், அதிமுகவையும் சொல்லலாம். ஆனால் இதுவரை 6லிருந்து 8, 9 மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் மாவட்ட செயலாளர்களையே இன்னும் நியமிக்காத தாவேகா நடிகர் விஜய் அவர்கள் நேரடியா ஸ்டாலினை பார்த்து தில்லு இருக்கா சிஎம் சார், என்ன பயப்படுறீங்களா சிஎம் சார், நான் தனியார் இல்ல சிஎம் சார் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசுறதுங்கிறது ஒரு தடவை கைத்தட்டும்படியா இருக்கும், 2 தடவை சுவாரஸ்யமா இருக்கும், 3வது தடவை இது என்ன பேச போறாரு தெரியுமில அப்படின்னு அங்க இருக்கிறவன்லாம் பெட்டு கட்டுவான், பந்தயம் கட்டுவான். அங்க கூடியிருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பந்தயம் கட்டுவாங்க. நான் விஜய் ரசிகராக இருக்கலாம், அங்கே வந்திருக்கலாம், விஜய் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, விஜய் ஒரு 8 பார்த்துருவோமே அப்படின்னு பார்க்கலாம். இப்படியான வந்திருக்கிற கூட்டங்கள் எல்லாமே இப்ப விஜய் இன்னைக்கு என்ன பேசுவார் பாரு அப்படின்னு இவங்களே ஆளாளுக்கு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், ஸ்டாலினை அவரு திட்டி பேசுவார்,
திமுக ஆட்சியை திட்டி பேசுவார், கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு பேசுவார், திமுக ஆட்சி எதுவுமே செய்யலை அப்படின்னு பேசுவார், அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் செஞ்சுருக்காங்க ஸ்டாலின், மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு பேசுவார். அப்படின்னு ஒரு 8-10 பாயிண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டு பாஜகவை திட்டி பேசுவார். அப்படின்னு ஸ்கிரிப்டை நம்ம மக்களே எழுதி ரெடியாக வச்சுருப்போம் மைண்டுக்குள்ளார. இதைத்தான் பேசுகிறாரு. இல்லையான்னு பாரு, இல்லாட்டினாக்கா இன்னைக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு வாங்கி தரணும் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்கிற அளவுக்கு தான் இல்லை இன்னைக்கு அந்த கூட்டம் வந்து மாறி இருக்கும். ஏன்னா அவர் திரும்ப 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 எல்லா இடங்களையும் பேசுறாரு. அதே போல கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அரியலூர்ல, நான் வந்து பேச வந்தேன், கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, அது பயமா அவங்களுக்கு. திருச்சியில வந்து மைக்கு ஒயர் வந்து அறுத்து விட்டாங்க, இதெல்லாம் சரியா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போற போக்க பார்த்தா பனையூர்ல விஜய் வீட்டு குழாயில தண்ணி வரலனாலும் அதுக்கு வந்து சிஎம் சரியா சிஎம் அவர்களேன்னு கேட்பாரு போல இருக்கு. அதுக்கு அதுக்கு அந்த இடத்துல வந்து அவர் ஏற்கனவே சிஎம் அங்கிள்னு சொன்னது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு என்ன விஜய் இப்படிலாம் மட்டரகமா பேசுறாரு, கேவலமா பேசுறாரு, ஒரு சிஎம்மா மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாமே ஊடகத்துல வைக்கப்பட்டது. நிறைய மக்கள்கிட்டையும் அந்த பேச்சு இருந்துச்சுங்க. அதனால இந்த தடவை சிஎம் அப்படின்னு சொல்றாரு, உடனே தொண்டர்கள் எல்லாம் அங்கிள்னு சொல்றாங்க. நாம தான் அன்பா அவருக்கு கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது, சிஎம் சார் அப்படிங்கிறாரு. இதை போல ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அது எந்த வகையில விஜய்க்கு பலன் கொடுக்கும்னு தெரியல. ஒருவேளை அங்க நாகப்பட்டினம் வந்து கம்யூனிஸ்டுகள் அதிகம் இருக்கிற ஒரு அட்டகாசமான ஊருங்க. என்னுடைய நண்பர் கூட கம்யூனிஸ்ட்ல முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் தான். அவங்க கிட்டலாம் நான் விஜய் வரத்துக்கு முன்னாடியும் சரி, விஜய் வந்து பேச ஆரம்பிக்கும் போதும் சரி, விஜய் பேசிட்டு கிளம்பின பிற்பாடும் சரி, அவங்கள்ட்ட காலையிலேருந்து நான் அவங்கள்ட்ட உரையாடிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, அந்த விஜய் பேசிட்டு கலைஞ்சி போகும்போது அப்ப நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே கூட்டம் கலைஞ்சிட்ட பிற்பாடு கம்யூனிஸ்டை பற்றியும் திமுகவை பற்றியும் தான் அங்கே முக்கியத்துவமாக பேசிட்டு போனாங்க. ஏங்க கலைஞர் தானங்க இதை கொண்டு வந்தது, நாகை மாவட்டத்தில் கலைஞர் தானங்க இதை செஞ்சது, கம்யூனிஸ்டுகள் இருக்கும்போது தானங்க அவ்வளவு போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு நாகப்பட்டினம் கவனிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாவட்டமாக உருவாக்குனாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப பழையபடி பேச்சு வருது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான், அதனால வந்து அம்மா அடிப்பாங்க. அம்மா அடிச்சுட்டாக்கா உடனே அப்பா வந்து சும்மா எதுக்கு கையை நீட்டி அடிச்சுட்டு இருக்க நீனு அப்படின்னு. அதே போல அப்பா அடிப்பாரு. அப்பா அடிச்சுட்டாக்க உடனே அம்மா வந்து எதுக்கு அடிக்கிறீங்க, விடுங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லா இடங்கள்லையும் திமுகவை அடிக்கிறது, திமுகவை அட்டாக் பண்றதுங்கிற ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டே அவர் செயல்படுறத பார்க்கும்போது ஒரு கட்டத்துல திமுக மேல கோபம் வருவதற்கு பதிலாக திமுக மேல ஒரு அன்பு கூடுதலாயிருமோ அப்படின்னு அந்த நண்பர் சொன்னாரு. யோசிச்சு பார்க்கும்போது இது சரியா இருந்துச்சு. ஏன்னா விஜயனுடைய பேச்சு முழுக்க முழுக்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் ஈர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒண்ணு, 2 வருடங்கள் தான் ஆயிருக்கு, 4 தடவை தான் வெளியில வந்திருக்காரு. அவர் வெளியில வராததுக்கு ஒரு காரணமும் சொல்றாருங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை வரான் அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு லீவு, உங்க வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏயா உன் படத்தை எத்தனை நாள் வந்து சனி ஞாயிறு லீவுக்கு முன்னாடியே வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணியிருப்பேன், கலெக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுவும் ரிலீஸ் அன்னைக்கு 1000 ரூபா 1500 ரூபாலாம் எங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க வேலை கெட்டு போயிடக்கூடாது, எங்க சம்பளம் கட்டாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறிய, நியாயமா அப்படின்னு இளந்தாரி பசங்களே அங்க வந்து முணுமுணுக்கிறாங்க இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு கலையும் போது. அப்ப இது எல்லாத்துலயும் ஒரு பொய் இருக்குங்க, ஒரு டிராமா வந்து நடிகர்கிட்ட இருக்கலாம். நடிகர் விஜய் வந்து இன்னமும் நடிகர் விஜயாவே இருக்காரு, அவர் ஒரு கட்சி தலைவராகவே மாறல. அதனால திருவாரூர்ல அந்த கலைஞர் அப்படிங்கிற பெயரையோ அல்லது கருணாநிதி அப்படிங்கிற பெயரையோ உச்சரிக்காம அட்டாக் பண்றாரு. ஓடாத தேரை ஓட வச்சுட்டேன், ஓடாத தேரை ஓட வச்சுட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க தந்தை பெரியார் அவர்கள் வந்து கேரளாவில் வைக்கம் அந்த இதுல ஆலய பிரவேசத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி
வைக்கம் வீரர்னு அவர் இன்னைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்கிறாரு. இத்தனைக்கும் கடவுள் மறுப்பாளர் அவர். அதே போல கடவுள் மறுப்பு சிந்தனையில இருந்தாலும் கூட அந்த ஓடாத தேரை ஓட வைத்தது அப்படிங்கிறது கலைஞருடைய ஆகப்பெரும் சாதனைகள்ல ஒரு சாதனை. இன்னும் சொல்ல போனாக்க திருச்சி பெல் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கே நான் போய் அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் பேசி அந்த தேருடைய அந்த சக்கர பகுதிகளை எப்படி வடிவமைச்சாங்க, அந்த ஹைட்ராலிக் டேர்ன் பண்ற அந்த பிரேக்கு, அதெல்லாமே பத்தி நான் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். எப்போ நான் சொல்றது 35-40 வருடங்களுக்கு முன்னாடி சொல்றேங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஓட வச்சதா பெருமைப்பட்டுக்கிற அந்த அவருடைய பையன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற தேரை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாரு. அப்படி இப்படிலாம் சொல்லி அட்டாக் பண்ணலாங்க. யாரை வேணாலும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதுவும் அது அவரே தன்னை கேட்டுக்கிறாரு. நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு அவரை விமர்சிக்கிறாரு. பேசு, நிறைய பேசு, உன்னை யார் வேணாம்னு சொன்னது? தவிர இந்த மாதிரியான ஒரு 4 முனை சந்திப்புல ஒரு மதியானம் 1:30 மணி 2 மணிக்கு மக்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாக்க கடுப்பாயிருவான். உனக்காக நான் காலையில 10 மணில இருந்து பல்ல தேய்ச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன், நிக்கிறேன், சாப்பிட்டியான்னு கேட்குறியான்னு. நீங்க எல்லாம் இந்நேரம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அதே போல உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நானும் சாப்பிடாம தான் இருக்கேன் நான். அதனால உங்களுக்கும் பசிக்கும், எனக்கும் பசிக்கும். அதனால வழக்கம் போல என்னுடைய பேச்சை 3 நிமிஷம்ன்றதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாக்க அது எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ விஜய்க்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தவங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். தவிர நான் திரும்ப சொல்றது அதுதாங்க, பாஜகவினுடைய பி டீமாக விஜய் அவர்கள் செயல்படுகிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆர்எஸ்எஸ் பிடிச்சி உள்ளுக்குள்ளார இருக்கிறாரு. எனக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் போடுறீங்களே, பயந்துட்டீங்களா சிஎம் சார்? இதே போல நீங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கோ அல்லது பிரதமர் வருகிற கூட்டத்துக்கோ இது மாதிரி ஏதாவது கரண்ட் எல்லாம் அறுத்து விட்டீங்க, கரண்ட் எல்லாம் நிப்பாட்டி வச்சீங்கன்னாக்க செய்வீங்களா? அதுக்கு தில்லு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தாக்க இந்நேரம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா அப்படிங்கிறதே மக்களுடைய கேள்வியா இருக்கு. கலைஞர் விட்டுருவாரு, கலைஞர் அது மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. ஆனா ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? கேள்விக்குறி இல்லையா? $1000 மில்லியன் கேள்வின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியானது. ஆனா விஜயகாந்த் ஆரம்பிச்சார். ஜெயலலிதா கலைஞர்னு 2 ஆளுமைகள் இருக்கும்போது ஆரம்பிச்சார். அதே போல திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு சொன்னதுனாலதான் அவருக்கு முதல் கட்டத்திலேயே நல்ல சதவீத ஓட்டு வங்கிகள், அவருக்கு ஓட்டு வாக்குகள் அவருக்கு நல்லபடியா வந்து விழுந்துச்சு. அதன் பிறகு வேற விஷயம். அதே போல இங்க பேசுறதுல ஏதோ அண்ணா தலைமைக்கு பிறகு வந்த கலைஞருடைய ஆட்சி எல்லாமே நாசமாக தமிழ்நாட்டை ஆக்குனது மாதிரியும், எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது மாதிரியும் அவங்கள பத்தி பேசவே மாட்டேங்கிறார். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஓட்டு திருட்டுங்கிறது பயங்கரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கணும், காங்கிரஸ் நம்ம கிட்ட வந்தாக்கா பலமா இருக்கும்னு விஜய் நினைக்கிறாரு. விஜய் கூட நம்ம போயிட்டாக்க நமக்கு பெரிய பலமா இருக்கும்னு காங்கிரஸ் நினைக்கல. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு வந்துச்சுனாக்கா அது நமக்கு தாவேகாவுக்கு பெரிய பலமா இருக்கணும்னு நடிகர் விஜய் நினைக்கிறாருன்னும் போது ஏன் ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்த ராஜீவ்காந்தி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதை பத்தி ஏன் அவரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? ஓட்டு திருட்டுங்கிற விஷயம் பாஜக செஞ்சிருக்குன்றதை ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இந்த கேள்வியும் மக்கள் கிட்ட இருக்கத்தான் செய்யுது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அப்படி பாஜகவை லேசா அப்படி டச் பண்ணிட்டு, வெளிநாட்டுக்கு போனது வந்து வெளிநாட்டில் உங்க பணத்தெல்லாம் முதலீடு பண்றதுக்கா அப்படின்னு சும்மா போற போக்கில் நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாதுங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும். இந்த ஆதாரம் அப்படின்னு காண்பித்து இந்தியாவில் பல தலைவர்கள் உருவாகி இருக்காங்க. இதை பாருங்க, இப்படி ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போனார்ல, அவர் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்ப்பதற்காக செல்லல, வெளிநாட்டில் முதலீடு பண்றதுக்காக போயிருக்காரு. இந்தாங்க ஆதாரம்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு 19 ரூபா அப்படி உங்க குடும்பத்துக்காக இப்படி இதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுனாக்க, கஷ்டப்பட்டுனாக்க நீங்க சினிமாவுக்கு நீங்க 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சினிமாவில் இருப்பவர்களுக்கே எந்த உதவியும் இது வரைக்கும் விஜய் செய்தது இல்லைன்றது டப்பிங் யூனியன்லேருந்து ஆரம்பிச்சு ஜூனியர் நடிகர்கள் சங்கத்திலேருந்து துணை நடிகர்கள் சங்கத்திலேருந்து பல பேர் வருத்தமா இருக்கு. கட்சிக்கு உண்டான நடிகர் சங்கத்துக்கு உண்டான கட்டிடத்துக்கு கூட பெரிய அளவில் அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி, இது மாதிரியான விஷயங்கள் தான் சம்பாதிச்சு தான் மட்டுமே வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கிறாருங்க.
அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் வந்து அழகான ஒரு ஏசி சொகுசு பஸ்ல அவர் வருவார். ஆனால் மக்கள் எல்லாம் வெயில்ல காஞ்சி கருவாடா போயிருப்பாங்க. இது எல்லாமே விஜய்க்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது தான் நம்ம தோழர்கள் கிட்ட நான் அங்க பேசின வகையிலையும், அங்க இருக்கிற பெண்கள், அதாவது எங்க அம்மாவுடைய நெருங்கிய தோழி, அவங்களுடைய மகள், மகன், மருமகள் அப்படின்ட்டுலாம் இருக்கிற இடம்தான் அந்த நாகப்பட்டினம் மஞ்சள். அந்த நாகப்பட்டினத்து அந்த மஞ்சள் கொள்ளைகிட்ட வேளாங்கண்ணிக்கு ரோடு பிரியிற அந்த கல்யாண மண்டபத்தில் அவங்க குடும்பத்தில் நிறைய கல்யாணம் அங்கே நடந்திருக்கு. நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணி போயிருக்கோங்க. அந்த வேளாங்கண்ணி ரோட்டில் வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே வடக்கு பொய்கை நல்லூர் அப்படி இப்படின்ட்டுலாம் நாங்கள்லாம் சுற்றி சைக்கிளில் வந்த காலங்கள்லாம் இருக்குது. வேளாங்கண்ணிக்கு சைக்கிள்லேயே போயிருக்கோம். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாகவே நான் திருச்சியில் இருக்கும்போது போயிருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஊர், அந்த பகுதி எல்லாமே பரிச்சயம் வாங்கினது தான். விஜய் தொடர்ந்து இதே போல் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு அலுப்பையும் சலிப்பையும் கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்தில் விஜய் வந்து இதே விஷயத்தை தான் சினிமாவில் செஞ்சார். அஜித்தினுடைய உருவத்தை கேலி பண்ணுற மாதிரி, அஜித்தினுடைய தொப்பையை கேலி பண்ணுற மாதிரிலாம் டைலாக்கள் பேசும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஆளுக்கு 9 தடவை ஆப்ரேஷன் நடந்திருக்கியா, அவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்காயா, அவனை போய் அப்படிலாம் கிண்டல் பண்ணுறானே அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஒன்று சினிமாவிலே வர ஆரம்பிச்சுது. ஏன்னா சினிமாவுக்குள்ளாரையும் நான் நிறையா பணியாற்றி இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த அனுபவமும் உண்டு. இது எதிர்மறையை தராம இதெல்லாம் பிரச்சனை. அதாவது இது எல்லாமே திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரே ஒழிய எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட கூட அவரு திருச்சி பேச்சிலையும் வைக்கல, அரியலூர் பேச்சிலையும் வைக்கல, நாகப்பட்டினம் பேச்சிலையும் வைக்கல, திருவாரூர் பேச்சிலையும் வைக்கல. அப்புறம் எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? அதை மட்டும் யோசிச்சு பார்க்கணும். விஜய், வணக்கம்.